வணக்கம் பாஸ். என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தூக்கம் வருதா வரலையா? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் தூங்குறது ஒரு ஆப்ஷன் ஆகி போச்சு. நைட்டு 12 மணிக்கு இன்ஸ்டாகிராமில் யாரோ ஒருத்தர் பரோட்டோ சுடுற வீடியோவை பார்த்துட்டு ஆஹா என்ன ஒரு கலன்னு சிரிச்சிட்டு இருப்போம். அது முடிஞ்சதும் 30 நாளில் 6 பேக் வைப்பது எப்படின்னு ஒரு வீடியோ விட்டோம். அதை பார்த்துக்கிட்டே ஒரு பிளேட் பிரியாணியாக சாப்பிடுவோம். இதுதான் நம்ம லைஃப் ஸ்டைல். சில பேர் இருக்காங்க, பெட்டில் படுத்த உடனே அவங்களுக்குள்ளே இருக்கிற தத்துவ ஞானி முழிச்சுப்பான். இந்த உலகம் ஏன் உருண்டையாக இருக்குது, ஏன் 4வது மாடியில் இருந்து விழுந்த மண்டை உடையுதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இல்லைனா 5 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ திட்டினதுக்கு இன்னைக்கு நைட்டு படுத்து யோசிப்பாங்க. அப்போது நான் அப்படி சொல்லியிருக்கலாமோ. டேய் தம்பி, தூங்குறது உன்னோட மொபைல் சாஃப்ட்வேர் மாதிரி. நைட் அப்டேட் கொடுத்தாதான் காலையில் ஃபோன் ஹேங் ஆகாமல் வேலை செய்யும். நீ அப்டேட் கொடுக்காம நைட் முழுக்க ஃபோன் நோண்டிட்டு இருந்தால் உன் உடம்புங்கிற ஹார்ட்வேர் சீக்கிரம் சீஸ் ஆகிடும். சரி, இப்போ கொஞ்சம் சீரியஸான விஷயத்துக்கு வருவோம். 100 வருஷம் ஆரோக்கியமாக வாழணுமா? இந்த 4 விஷயத்த மட்டும் மண்டையில் ஏற்றிக்காங்க. வெறும் 8 மணி நேரம் படுத்துக்கிறது தூக்கம் இல்லை, அது எவ்வளோ நேரம் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகிறீங்கன்னு தான் முக்கியம். இந்த ஆழ்ந்த உறக்கத்தில் தான் உங்கள் மூளை ஒரு துப்புரவு தொழிலாளி மாதிரி வேலை செய்யும். பகல் முழுக்க நீங்கள் சேர்த்து வச்ச குப்பை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். இது நடக்கலைன்னா சீக்கிரம் ஞாபகம் மறதி, எரிச்சல், அப்புறம் 40 வயசுலேயே 80 வயது தோற்றமும் வந்துடும். நோட் பண்ணிக்கங்க, 100 வயசில் வாழ இதுதான் தாரக மந்திரம். 3 மணி நேரத்துக்கு முன்பே சாப்பாட்டை முடிச்சிடணும். வயிறு செரிக்க போராடிட்டு இருந்தால் மூளை எப்படி நிம்மதியாக தூங்கும்? தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்பே வேலையை நிறுத்திடணும். நோ ஆஃபீஸ் ஒர்க். தூங்குவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பே டிஜிட்டல் சாதனங்களை ஆஃப் பண்ணிடணும். நம்ம உடம்புக்குள்ள ஒரு கிளாக் இருக்குது. சூரியன் மறைஞ்சா தூங்கணும், சூரியன் வந்தால் எந்திரிக்கணும். ஆனால் நம்ம சூரியன் மறையிறதப்போ தான் நைட் லைஃப்னு ஆரம்பிக்கிறோம். உங்கள் உடம்போட கிளாக்கை நீங்கள் மாற்றினீங்கன்னா அது உங்களோட ஆயுளோட கால்குலேஷனையே மாற்றிடும். நண்பா, 100 வருஷம் வாழ்கிறதுங்கிறது வெறும் மூச்சு விடுறது மட்டும் இல்லை, ஆரோக்கியமாக நடக்கிறது. அதுக்கு தூக்கம்தான் அத்தியாவசியம். உங்கள் ரூமில் வெளிச்சமும் இருக்கக்கூடாது. கும்மிருட்டாக இருந்தால் தான் மெலட்டோனின்ங்கிற ஹார்மோன் சுரக்கும். அதுதான் இளமைக்கான ஹார்மோன். 100 வயசு வரைக்கும் சுறுசுறுப்பாக இருக்கணும்னா இது ரொம்ப முக்கியம். அது இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப வேர்க்கிற இடத்துல தூக்கம் வராது. முடிஞ்ச வரைக்கும் காற்றோட்டமான இடத்துல படுங்க. சாயங்காலம் 4 மணிக்கு மேலே டீ காஃபி குடிக்கிறத தவிர்த்தா நைட் மூளை சீக்கிரமாக அமைதியாகும். உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் ஃபோன் இருக்கலாம், ஆனால் அதை சார்ஜ் போட கரண்ட் இல்லைன்னா அதுவும் வெறும் டப்பா தான். அதே மாதிரி தான் உங்கள் உடம்பு எவ்வளவு சொத்து இருந்தாலும் அதை அனுபவிக்க ஆரோக்கியம் வேணும். அந்த ஆரோக்கியத்துக்கு தூக்கம்தான் சார்ஜர். கடைசியாக ஒன்று சொல்கிறேன். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, தூங்குறவன் செத்தவனுக்கு சமம்னு. ஆனால் நான் சொல்கிறேன், சரியாக தூங்காதவன் தான் சீக்கிரம் செத்து போவான். அதனால் இந்த வீடியோ பார்த்ததும் கமெண்ட்டில் தூங்க போகிறேன்னு ஒரு மெசேஜ் தட்டிட்டு ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு படுங்க. நாளைக்கு காலையில் ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு பாருங்கள், உலகம் எவ்வளோ அழகாக இருக்கணும்னு தெரியும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் 100 வருஷம் வாழ போகிறீங்க. அப்போது என்னோடய மற்ற வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கணுமில்ல. நல்லா தூங்கு, ஆரோக்கியமாக வாழுங்க. நன்றி.